ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஎன்ஐசி ஆப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறது, அதில் மணி ஏர்ன் பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் இந்த ஏஎன்ஐசி மணி ஏர்னிங் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அதே சமயம் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ மட்டும் தான், இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மணி ஏர்னிங் ஆப்பை ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஏஎன்ஐசி மணி ஏர்னிங் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஏஎன்ஐசி ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நம்மளை வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. சைன் பண்ணதுக்கு நம்மளோட மொபைல் நம்பர், நேம், இமெயில் எல்லாம் போட்டு நம்ம வந்து சைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஃபரல் கோடும் இருக்குது. அது வந்து கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லாமல் நீங்கள் எம்டியாக விட்டுடலாம். ஸோ முதல்ல இப்போ நான் வந்து ஃபோன் நம்பர், ஃபுல் நேம், இமெயில் ஐடி மட்டும் நான் கொடுத்துருங்க. அடுத்த நேம் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இப்போ வந்து என்னோடய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, நேம் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ரெஃபரல் கோடெலாம் கொடுக்கல. ஸோ இதை மட்டும் கொடுத்து இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நம்ம என்ட்ரு பண்ணது நமக்கு வந்து சைன் அப் ஆயிடும். சைன் அப் பண்ணது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்துட்டு இப்போ நான் அதே என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சைன் அப் ஆகிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணணும். நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணது நமக்கு வந்து சைன் அப் ஆகிட்டு சைன் அப் பண்ணது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்மளால் டேரெக்டாக மணியாக அதாவது வந்து ருபீஸாக நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு சில ஆப்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம சேனல்லே ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண நிறைய ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணி தான் அந்த காயின்ஸை மொத்தமாக சேர்த்து வச்சு மணியாக கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாங்கிற மாதிரி இதுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ருபீஸாக வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த மணியெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஒரு சில லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிமிட் ரீச் ஆனதும் நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணிக்கலாங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி இவங்க சொல்கிற இந்த டாஸ்க்லாம் இவங்க வந்து அந்த ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, இவங்க வந்து ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து இவங்க சொல்கிற ரூல்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரூல்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க வந்து ரிவார்டு தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 50 ரூபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் தான் வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோங்கிற அந்த பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி சைன் அப் பண்ணதா நம்ம வந்து சைன் அப் பண்ணதுக்கு ஒரு 50 ரூபா வந்து இவங்களா வந்து கொடுத்துருக்கதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 50 ரூபா வந்து இதில் மேலே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி வைப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரிவார்டு ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ரிவார்டு வேறு, ஏர்னிங்ஸ் வேறு. ரிவார்டுங்கிறது நம்ம வந்து இப்போ சைன் அப் பண்ண பார்த்தீங்களா, சைன் அப் பண்ணுறதுக்கு சைன் அப் போனஸாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இவங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரிவார்டு. இந்த மாதிரி சைன் அப் போனஸு ஒரு சில டார்கெட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ரெஃபர் அண்ட் இது மூலமாக ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரிவார்டு. ஸோ ஏர்னிங்ஸுங்கிறது அந்த ஹோம் பேஜில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாக வரதெல்லாம் ஏர்னிங்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தனித்தனியாக ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒரு சில லிமிட் இருக்குது. அந்த லிமிட் வந்து நீங்கள் ரீச் பண்ணதும் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்ணாங்க. அது வந்து லாஸ்ட்டில் பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தது அமேசான் இந்தியா ஷாப் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சில ஆப்ஷன்ஸு. மணி வீவு, அப்புறம் டாஸ்க் பக்ஸு, அப்புறம் பாலிசி பத்தா, இது எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் தான். இது எல்லாமே வந்து டாஸ்க். இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ நான் வந்து ஒன்று கிளிக் பண்ணி கட்டுற பாருங்க. இது வந்து கிளிக் பண்ண பார்த்தி அப்படின்னா இதில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்டெப்ஸு, இந்த கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்து உங்களுக்கு செட் ஆனிச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இவங்க கொடுக்குற ஆப்போ கேமோ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. இது நீங்கள் வந்து இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க்கை அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அப்படின்னா யூஸ் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணாங்க. புரியுதுங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து ஸ்டெப் 1 பார்த்திங்க அப்படின்னா கெட் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் வந்து இதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்களாக போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணால் அது வந்து எலிஜிபிள் இல்லை, அது வந்து யூஸ் ஆகாது. இவங்க கொடுக்குற இந்த லிங்க்கே யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கெட் ஆஃபர் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்புக்கு நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டெப் இருந்தாது. அதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு 5வது
கார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 5 ப்ராடக்டாவது கார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் யுவர் அக்கௌண்ட் வித்தின் 48 hours. ஸோ வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு எப்படியும் 48 மணி நேரத்துக்கு அதுக்கு மேலே கூட ஆகலாங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இதோட ஸ்டெப்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்து உங்களுக்கு வந்து செட் ஆனிச்சுன்னு மட்டும் இந்த டாஸ்க் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்போ வந்து எல்லோரும் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி கெட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் உள்ள ஸ்டெப் என்னென்னா இதே மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாஸ்க்லாம் இருக்குது. ஒரு சில ஆப்லாம் பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கூட இருக்கும். அதான் உங்களுக்கு செட் ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஸோ இதில் உள்ள எல்லா ஆப்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து டாஸ்க் தான். இந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப்பு கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கோங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி டாஸ்க் பாக்ஸ்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து பக்கத்துலேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும். இப்போ அமேசான் இந்தியான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே 25 ரூபா போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து எல்லோருந்து அந்த ஒரு ஆப்ஷனில் அந்த ஒரு டாஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 4 ரூபா, அப்போ மணி வியூவுக்கு 18 ரூபா, அப்புறம் டாஸ்க் பாக்ஸுக்கு 8 ரூபா. இந்த மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் வந்து தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? அப்புறம் வந்து அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்சர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி காயின்ஸ் வந்து இதில் பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்து உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வந்து இந்த ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றுமே வந்து இதே மாதிரி தான். பாலிசி பத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப் தான். இதை நீங்கள் வந்து படித்து பார்த்து உங்களுக்கு செட் ஆன மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இதில் போட்ட மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டாஸ்க். இதில் உள்ள நார்மலாகவே வந்து அவ்வளோதான் விஷயமே. இதில் வந்து எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஹோம்பேஜில் உள்ள இந்த டாஸ்க்லாம் நீங்கள் வந்து நம்ம சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆனி நீங்கள் வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு அப்படின்னா இதோட மாதிரி அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணாங்க. அது ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேஜில் பார்த்தி அப்படின்னா நீங்கள் அந்த அதாவது டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா அதில் வந்து இந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரி சேவ் ஆகும். எந்தெந்த இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க, எந்தெந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அடுத்து கேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இது வந்து கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து கேம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் வந்து உங்களை வந்து ப்ளே பண்ண சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதாவது வந்து கிளிக் பண்ணுறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. பட் இதுக்கு வந்து ரிவார்டு கிடைக்குங்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துலேயே வந்து மென்ஷன் பண்ணல. பட் இந்த மாதிரி ஆனால் கேம் விளையாடுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து காயின்ஸ் அமௌண்ட் கிடைக்குமாங்கிறது தெரில. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணல. மற்றது கேம்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரெஃபரல் அண்ட் ஏர்ன் இருக்குது. இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் மூலமாக உங்களால் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணாங்க. இதில் வந்து என்னென்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காச்சும் இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணுற அந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த ரெஃபரல் கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, டேப் டு காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரல் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டெப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபர் ரெஃபரன்ஸ், அப்புறம் வந்து லெட் தம் கம்ப்ளீட் த டாஸ்க். அதாவது நீங்கள் வந்து இந்த ஆப்பை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக ரெஃபர் பண்ணி அவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி அதில் வந்து அவங்க ஏதாவது ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து கெட் 50 rupees இன்ஸ்டன்ட்லி. அவங்க கம்ப்ளீட் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு வந்து 15 ரூபா கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ரெஃபரல் ஏன்னு. ஸோ இதில் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இருக்காது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அது மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இதுதான் வந்து ரெஃபரல் அண்ட் ஏர்ன். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சில டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹிஸ்ட்ரி, கேம்ஸு, ரெஃபர் அண்ட் ஏர்ன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் தான் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விட்ரா பண்ணுறது பார்ப்போம். ஸோ விட்ரா பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு 2 மெத்தட் வந்து கொடுத்தாங்க. ஒன்று வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் வந்து யூபிஐ. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிவார்டு ஏர்னிங்ஸ்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ரிவார்டுங்கிறது சைன் அப் போனஸ் இல்லை டார்கெட் கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கு தர அமௌண்ட்டில் வந்து ரிவார்டு. நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஹோம் பேஜில் உள்ள அந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அது மூலமாக ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லாம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிவார்டில் வந்து விட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் 200 நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணாங்க. அதே மாதிரி ஏர்னிங்ஸில் உங்கள்கிட்ட வந்து மினிமம் நீங்கள் 50 ரூபா ரீச் பண்ணியிருந்தால் கூட
உங்களால் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது ரிவார்டில் நீங்கள் வந்து விட்ரா பண்ணணும்னா மினிமம் 200 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி ஆகணும். இதே நீங்கள் வந்து ஏர்னிங்ஸில் நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் 50 ரூபா நீங்கள் ரீச் பண்ணிட்டா கூட உங்களால் விட்ரா பண்ண முடியும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது உள்ள ஆப்ஷன் தான் அவ்வளோதான். ஸோ வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டில் வந்து ரீச் பண்ணி அப்படின்னா இந்த யூபிஐ கொடுத்துட்டு யூபிஐ மூலமாகவோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவோ உங்களால் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் பற்றி அப்படின்னா இந்த ஆப்போட ரிவ்யூ பற்றி அப்படின்னா அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக சொல்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சில டாஸ்க்லாம் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் விஷயமே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பை பற்றி நான் என்ன சொல்லணும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பெருசாலாம் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க டாஸ்க்கெல்லாம் கொடுத்துருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் 5 ரூபா 4 ரூபா 3 ரூபா 10 ரூபா 5 இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பெருசாக மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகிறது வாய்ப்பு இல்லை. சும்மா டைம் பாஸ்க்கு சின்ன அமௌண்ட் தான் ரெடி பண்ணணும் ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வேணால் சும்மா டைம் பாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் அந்த ஆப் செட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. தவிர மற்றபடி நிறைய மணி ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் செட் ஆகிறது வாய்ப்பே இல்லை. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அதே சமயம் இது வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதில் வர எந்த ஒரு இன்கம் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது மட்டும்தான் நான் வந்து இந்த ரிவ்யூ வீடியோவில் ரிவ்யூ வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதது உங்களோட இருக்கும் தான். இது வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாமல் வேணாமாங்கிறது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இது உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது ஆப்பை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னா அதேமாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்து சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.